வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று கௌசல்யா அவர்களை மையப்படுத்தி சில கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்றார். இறை தனக்காக படைக்கப்பட்ட உறவு கௌசல்யா அவர்கள். கௌசல்யா அவர்களை மையப்படுத்தி நான் எடுத்து வைக்கக்கூடிய இந்த செய்திகளை நீங்கள் அறிந்து கொண்டால் அது எவ்வளவு உண்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று சில கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார். அது என்ன கருத்து? வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் கௌசல்யா அவர்களுக்கும் இடையே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவின் பின்னணியில் இருக்கக்கூடிய இரகசியங்கள் என்ன? அதுபோல வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட 5 வழக்குகள் இணக்க சபைக்கு மாற்றப்பட்டது. மீதமுள்ள 17 வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கின்றன. குறிப்பிட்ட ஒரு 5 வழக்குகளை நீதிமன்றம் இணக்க சபைக்கு அனுப்பி வைத்தது. இணக்க சபையில் இன்று அந்த வழக்குகள் எந்த கோணத்தில் பயணித்தன? வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் எதிரணியினருக்கும் இடையே இணக்கப்பாடு ஏற்பட்டதா, அல்லது இந்த வழக்கு மீண்டும் நீதிமன்றத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறதா? இவைகள் அனைத்தை குறித்த செய்திகளையும் மிக தெளிவாக தொகுத்து இந்த காணொளியில் வழங்கியிருக்கிறேன். எனவே காணொளியை கடைசி வரை பாருங்கள். அதுபோல புதிதாக வரக்கூடிய தோழர்கள் எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையும். அதுபோல உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்திலும் எங்களை குறித்த தகவல்களை எடுத்து வையுங்கள். தமிழ் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி ஒருவர் பேசிக்கொண்டிருக்கின்றார், அதனை நாம் பகிர்ந்தளித்து ஆதரவு கொடுப்போம் என்று அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய கருத்துக்களை எடுத்து வையுங்கள். அவர்கள் எங்களை ஆதரிப்பார்கள். இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை நாம் பார்ப்பதற்கு முன்பாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகள் எந்த கோணத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது 20க்கு மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருந்தன. இதில் 5 வழக்குகளை நீதிமன்றம் இணக்க சபைக்கு திருப்பிவிட்டது. தற்பொழுது 17 வழக்குகள் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக இருக்கின்றன. இணக்க சபைக்கு மாற்றிவிடப்பட்ட 5 வழக்குகளில் ஒரு வழக்கு இன்று விசாரணைக்கு வருகை தந்திருந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தவுடன் அந்த வழக்கை தொடுத்தவர்கள் 5 பேர். இந்த 5 பேரும் இன்று வந்து வைத்தியர் அர்ஜுனாவோடு பேசி ஒரு இணக்கமான நிலைப்பாட்டை எடுத்து விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருந்தன. ஆனால் அதற்கான ஒரு களம் அமையாமல் போய்விட்டது என்பதுதான் வருத்தமான பதிவு. 3 பேர் இந்த இணக்க சபைக்கு இந்த வழக்கின் விடயமாக அவர்கள் வரவில்லை. 2 பேர் மட்டும்தான் இன்று வந்திருந்தார்கள். மருத்துவர் மயூரான் மற்றும் மருத்துவர் இந்திரகுமார், இவர்கள் 2 பேர் மட்டுமே வந்திருந்தார்கள். இந்த வழக்கு எதை பற்றிய வழக்கு என்கின்ற பொழுது சாவகச்சேரி மருத்துவர்களால் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சாராம்சம் என்னவென்றால், வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதவியில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் மாறினார். அரசு ஊழியர் ஒருவர் தன்னுடைய பதவியை துறக்காமல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்பதுதான் களம் என்பதை முன்னிலைப்படுத்திய வழக்குதான் இது என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த வழக்கில் இன்று எதிர்த்தரப்பில் இருந்து கலந்து கொண்ட மயூரான் அவர்கள், நீதிபதி அவர்கள் இதில் நீங்கள் இணக்கமாக செல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டபொழுது, நான் இணக்கமாக செல்ல விரும்பவில்லை என்று அவர் தெரிவித்து விட்டார். அதுபோல இந்திரகுமார் அவர்கள் அடுத்த அந்த இணக்க கூட்டத்தில் நான் இது குறித்த தகவல்களை தெரிவிக்கிறேன் என்று அவர் அறிவித்து விட்டார். மற்ற 3 பேர் வரவில்லை. எனவே அடுத்து வருகின்ற இணக்க கூட்டத்தில் இந்த வழக்கு ஒரு வீரியமற்ற தன்மையை அடையுமா என்கின்ற கேள்விகள் இப்பொழுது கேள்விகளாகவே மாறிவிட்டன. காரணம், வைத்தியருக்கு எதிராக வழக்குகளை பதிவிட்டிருக்கக்கூடியவர்கள் அதை பின்வாங்குவதற்கு அவர்கள் யோசித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதைத்தான்
நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. எனவே இந்த வழக்கு மீண்டும் ஒரு முறை இணக்க சபையில் இருவருக்கும் அந்த இரு அணிக்கும் இடையே ஒரு இணக்கம் ஏற்படுமா என்ற பேச்சுவார்த்தை நடத்தப்படும். அப்படி நடத்தப்படுகின்ற பட்சத்தில் அப்பொழுது இணக்கப்பாடு எட்டப்படவில்லை என்றால் மீண்டும் இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்பதுதான் இப்பொழுது உள்ள சூழல். அப்படி நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்ற அந்த சூழலில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணை களத்தை நோக்கி நகர்கின்ற பொழுது வைத்தியருடைய நாடாளுமன்ற பதவிக்கு அது பெரும் சிக்கலாக மாறலாம் என்கின்ற கருத்தும் எடுத்து வைக்கப்படுகின்றது. வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக வழக்கு பதிவு செய்தவர்கள் இணக்கப்பாட்டிற்கு ஒத்துழைக்காத சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இணக்கத்திற்கு தயாராக இருந்தார் என்கின்ற செய்தியையும் நாம் பதிவிட வேண்டியதாகத்தான் இருக்கின்றது. வைத்தியரை பொறுத்தமட்டில் நீதிபதிகள் கேட்டபொழுது நீங்கள் இந்த வழக்கில் இணக்கமாக செல்வதற்கு நீங்கள் முன்வர தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டபொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதற்கு தயார் என்று ஒத்துக்கொண்டார். ஆனால் மயூரான் அவர்கள் அதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்தார் என்பதை விட தான் ஒத்துக்கொள்ளவில்லை என்று கூறிவிட்டு அவர் சென்று விட்டார். எனவே இந்த வழக்கு எந்த ஒரு கோணத்திலும் நகராமல் அது அந்த வழியிலே நிற்கக்கூடிய ஒரு சூழல் அமைந்துவிட்டது. தற்பொழுது வைத்தியருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு இந்த வழக்கு ஒரு பெரும் சிக்கலாக மாறுமா என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை. இந்த வழக்கை விசாரணை முடித்துவிட்டு வெளியே வந்த வைத்தியர் இதை குறித்த செய்திகளை வெளியே தன்னுடைய வலையொலி மூலம் அதை அவர் வெளியிடுகின்றார். அப்படி வெளியிடுகின்ற பொழுது சகோதரி கௌசல்யா அவர்களை மையப்படுத்திய சில கருத்துக்களை பதிவிடுகின்றார். அந்த கருத்துகளில் அவர் எவ்வளவு நொந்து போய் அல்லது எவ்வளவு வேதனையோடு அந்த கருத்துக்களை பதிவிட்டிருப்பார் என்பது ஒருவரும் இருக்கக்கூடிய சூழலில் தனக்காக நிற்கக்கூடிய ஒருவரை அடையாளப்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம் வைத்தியரிடம் இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. என் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் 23 வழக்குகள், இதில் 5 வழக்குகள் இணக்க சபைக்கு வந்துவிட்டன. 17 வழக்குகள் இன்னும் நீதிமன்றத்தில் இருக்கின்றன. இந்த வழக்கு விசாரணைக்கான களங்கள், இந்த வழக்கு விசாரணைக்கு தேவையான ஆதாரங்கள், இந்த வழக்கை எப்படி கையாளுவது போன்ற பல விடயங்களை செய்து கொண்டு இருப்பது கௌசல்யா அவர்கள்தான். எங்கிருந்தோ கௌசல்யா அவர்கள் அரசியல் களத்தில் என்னோடு இணைந்தார். என்னோடு இணைந்த கௌசல்யா அவர்கள் நான் அரசியல் களத்தில் நேர்மையான ஒரு பாதையை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறேனா என்பதை அவர் புரிந்து கொண்ட பின்புதான் என்னோடு இணைவதற்கான ஒரு களத்தை எடுத்தார். இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதுபோல தமிழ் மக்கள் பட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்களிலிருந்து அவர்களுக்கு விடிவு கொண்டு வரக்கூடிய ஒரு களம் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற நினைப்பில் பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய கௌசல்யா அவர்கள் அப்படி ஒரு தேடலோடு வந்து அரசியல் களத்தில் இறங்கிய என்னை அவர் ஆதரித்தது இதன் பின்னணியில்தான் அமைந்தது என்பதுதான் நிஜம். ஆனால் அரசியல் களத்தில் என்னோடு இணைந்த கௌசல்யா அவர்கள் இன்று என் வழக்குகளை எல்லாம் கையாளக்கூடிய ஒரு சட்டத்தரணியாக இருக்கின்றார். என் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளுக்கும் அதற்கான விசாரணைகளுக்கும் செல்வதற்காக நான் முயற்சிகளை எடுத்து அதற்கான களங்களை நான் முன்னிலை எடுத்து வேறொரு சட்டத்தரணியை வைத்து இந்த வழக்கை நான் அந்த வழக்கை நடத்துவதற்கான களத்தை எடுத்தால் வருடம் நான் சுமார் 60 லட்சத்திற்கு மேற்பட்ட பணத்தை இதற்காக செலவிட வேண்டிய ஒரு களம் அமைந்துவிடும். இப்பொழுது என்னுடைய வங்கி கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாலே என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். ஒருவேளை கௌசல்யா அவர்கள் வராமல் இருந்திருந்தால் வேறொரு சட்டத்தரணியை என்னுடைய வழக்குகளை பார்ப்பதற்காக நான் நியமித்திருந்தால் என்னுடைய வீடு, நான் வாங்கி வைத்திருக்கக்கூடிய பொருட்கள், என்னுடைய வாகனம் அனைத்தையும் விற்றுத்தான் இந்த வழக்கை என்னால் கையாண்டிருக்க முடியும். ஆனால் இறை எங்கிருந்தோ கௌசல்யா என்கின்ற சட்டத்தரணியை அரசியல் மூலம் என்னோடு இணைக்க வைத்தார்.
அப்படி என்னோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கௌசல்யா அவர்கள் என்னுடைய அனைத்து வழக்குகளையும் கையில் எடுத்துக்கொண்டு அவர் செயல்படுகின்ற அந்த விடயம் எனக்கு நிம்மதியை கட்டுவித்திருக்கின்றது. அதுபோல கோடி கோடியாக பணங்களை அல்லது லட்சக்கணக்கான பணங்களை அள்ளி வீசி வழக்குகளை சந்திக்கக்கூடிய நிலைமை என்னிடம் இருந்து மாற்றி வேறு வைக்கப்பட்டிருக்கிறது. நான் இன்று இந்த வழக்கு விடயத்தில் மிகப்பெரிய மன உளைச்சல் அடையாமல் பயணிப்பதற்கும் இந்த வழக்கிற்கான செலவுகள் அனைத்தையுமே தான் சார்ந்து கவனித்துக் கொள்வதற்கும் கௌசல்யா இங்கு முதன்மை களமாக இருக்கிறார் என்பதை நான் இங்கு பதிவிட்டுத்தான் தீர வேண்டியதிருக்கின்றது. எங்கிருந்தோ வந்து எனக்காக களத்தில் நின்று இன்று என்னை பாதுகாக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் எடுத்துக்கொண்டு அதில் தனக்கு என்ன லாபம் இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் அறியாமல் இந்த நாட்டில் ஒரு மாற்று அரசியல் உருவாக வேண்டும் என்கின்ற ஒற்றை தவிப்பில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கௌசல்யா அவர்கள் உண்மையிலே என்னுடைய ஆயுள் முழுவதும் அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கின்றார். இணக்க சபையில் திரும்பிக் கொண்ட வைத்தியர் அர்ஜுனாவுடைய வழக்கு பின்பு இனி நீதிமன்றத்தில் போய் அது வேறொரு தாக்குதலை நடத்துமா என்கின்ற கேள்விகள் எழும்பினால் கூட வைத்தியர் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நல்ல விடயங்கள் அல்லது அவரால் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நல்ல விடயங்கள் அவருக்கு பக்கபலமாக எப்பொழுதும் இருக்கும் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.